வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மகாலட்சுமி தாயார் போட்டோவோ சிலையோ நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, அது முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு அதிர்ஷ்டம் பெறும். உங்க வீட்டுல வந்துட்டு தெய்வ சக்தி நிலைச்சிருக்கும். மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமா தங்குவாங்க. வீட்டுல வந்துட்டு தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தாலே தீய சக்தி எல்லாம் விலகி ஓடுங்க. அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இந்த பொருட்களுக்கும். இந்த மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இந்த 3 திசை நோக்கி நீங்கள் வைக்கலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் வடக்கு பார்த்து வைக்கிறதுக்கு தோது இல்லாதனால நான் இங்கேருந்து இப்படியே பூஜை செய்வேன் இல்லையா, அங்கேருந்து பூஜை செய்கிறதுக்கு தோதாக இருக்கிறதுனால என்னோட பூஜை ரூம் வந்துட்டு மேற்கு பார்த்து இருக்குது. அதனால் பாருங்கள், நான் வந்துட்டு அம்மனையும் வந்துட்டு மேற்கு பார்த்து வச்சுருக்கேன். வைக்கலாம், அந்த சைடு வைக்கலாம், ஆனால் வந்துட்டு வடக்கு பார்த்து வைக்கலாம். ஆனால் வந்து இது வந்துட்டு எனக்கு பூஜை செய்கிறதுக்கு தோதா இல்லைங்க. அதனால தான் நான் வந்துட்டு அம்மனை வந்துட்டு பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கேன், இங்கே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு நோக்கி வச்சுருக்கேங்க. நாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த பொருட்களை வச்சா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா. 11 ஏலக்காய்ங்க, பச்சை கற்பூரம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளி காயின், அடுத்து வந்துட்டு பச்சை கலர் வளையல், சிகப்பு கலர் வளையல், பச்சை கலர் புது வளையலுங்க. இது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. இது வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், லட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக தங்குவாங்க. மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகம் வந்துட்டு முழுசாக கிடைக்கும், அதிர்ஷ்டம் பெருகும். எப்போவுமே இந்த பொருட்கள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 48 நாட்களுக்கு இது வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் 48 நாட்களுக்கு இந்த ஏலக்காயும் இந்த பச்சை கற்பூரமும் இருக்கலாங்க. அடுத்து பார்த்தான்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிரும், இந்த ஏலக்காய் மட்டும்தான் இருக்குங்க. இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும் இல்லையா, கரையிலனாலும் அது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதை வச்சிடலாங்க. அடுத்து பார்த்தா இந்த ஏலக்காய் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு தொட்டி வச்சுருப்பீங்களா, மண் தொட்டி வச்சுருப்பீங்களா, அதில் வந்து தோண்டி புதைச்சிடலாங்க. அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். அடுத்தடுத்து வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே அதை எடுத்துட்டு தெய்வீக சக்தியை நம்ம வீட்டு ஃபுல்லாக பரப்பி இருக்கு. அதனால பாருங்க, அதனால நம்ம இப்போ ஒரு டீ போட்டோம்னு சொன்னால் அதை வடிகட்டிடுறோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு அந்த டீ தூள் வந்துட்டு நம்ம கீழே போட்டுறோம் இல்லையா, அது மாதிரி தாங்க. அதனால பாருங்க, அந்த ஏலக்காயை மட்டும் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டுடலாம். கீழே போட்டோம்னா தூக்கி குப்பையில எல்லாம் போடக்கூடாதுங்க, மண்ணில் வந்து பொச்சு விட்டுறலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஓடுற தண்ணி, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறலாங்க.